இப்பவும் டிஆர்எஸ்ல ஒரு பிரச்சனையா? கூப்பிட்ற நாட்டாமையா என்றா ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு தான்டா, 3-4 தீர்ப்பை கொடுக்க முடியாதா இந்த நாட்டாம. டே பசுபதி வண்டி ஏறா போலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்மளாம் கிளம்பி போயிட்டோம்னா யார் மேட்ச் பார்ப்பா எனக்கு புரியல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் பாலா. நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா வாஷிங்டன் வெற்றிவேல் அவர்களுடைய விக்கெட்டை பற்றி தான். எஸ், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5th டெஸ்ட் சிட்னியில் நடந்துட்டு இருக்குது. அதில் டே 1ல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து அப்படின்னு தடுமாறி போயிட்டு இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஏதோ 1-2 அடி அடிச்சு ஏதோ அப்படி இப்படி பண்ணி ஏதோ தட்டி தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு மிஸ்டேக்கான ஒரு அம்பையருடைய டிஆர்எஸ் டெசிஷன் வந்துச்சு அப்படின்னா அப்போ அது இந்த டீமுக்கு எந்த அளவுக்கு உதவும்? ஏற்கனவே நான் தவழ்ந்துட்டு இருக்கேன், நீ வேற ஏண்டா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அதுதான் நடந்துச்சு. வாஷிங்டன் வெற்றிவேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அருமையான அடி அடிக்கிறதுக்கான பிளானை போட்டு அஸ்திவாரத்தை போட்டுக்கு இருந்தாப்புல அங்கேயே அவங்கள வந்து அஸ்தமனம் பண்ணிட்டாங்க. ஆமாம், வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஆர்எஸ் டெசிஷன் கொடுத்துருக்கீங்களே, அப்போ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த 2 பிரச்சனைக்கு வேற மாதிரி தீர்ப்பு கொடுத்தீங்களே எப்படி? நம்பர் 1, கேஎல் ராகுலுடைய பெர்த் டெஸ்ட் விக்கெட் முதல் டே 1லேயே நடந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆனால் எங்கே பாருங்கன்னா எங்கள் கண்ணில் பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக அது வந்து பட்ட மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. எங்கள் கண்ணில் பார்த்தோம், படலை. ஆமாம், ரொம்ப தூரமாக இருக்குது. ஆனால் எங்களுடைய ஸ்னிக்கோ மீட்டரில் காட்டுது அப்படின்னு. ஸ்னிக்கோ மீட்டரில் வந்துட்டு அந்த டொப்புன்னு ஒரு இன்ச் தாண்டி ஒரு ஃப்ரேம் தாண்டி பால் பேட்டை கடந்து போனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்னிக்கோ மீட்டரில் கோடு தெரியுது. அதுக்கு எப்படியா நீ அவுட் கொடுப்ப அப்படின்னா, நான் அவுட்டு கொடுப்பேனே அப்படின்னாங்க. சரி, ரைட், ஓகே. அப்படி நீங்கள் ஸ்னிக்கோ மீட்டர் நம்புவீங்க, உங்கள் கண்ணை நம்ப மாட்டீங்க. ஆமாம், டெக்னாலஜி என்ன சொல்லுதோ அதை தான் தம்பி நம்ப முடியும். என்ன நீங்கள் சின்ன பிரச்சனை பேசியிருக்கீங்க. சரி, ரைட், ஓகே தம்பி, ஓகே பாய் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இன்சிடென்ட் நம்பர் 2, இப்போ எசக்க பசக்க ஜெய்ஸ்வாலோடைய விக்கெட் மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் நடக்குது எம்சிஜியில். இப்போ போனோமோ 4வது டெஸ்ட் மேட்ச். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்ணால் பார்த்தேன்னு என் கண்ணில் பட்டது தெரியுது. பால் அப்படி கையில் பட்டு டிடுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுதே அப்படின்னா, ஒரு நிமிஷம் நீ தான் டிஆர்எஸ் நம்புறவன் ஆச்சு, நீ வந்து இந்த ஸ்னிக்கோமீட்டர் நம்புறவன் ஆச்சு. ஸ்னிக்கோமீட்டர் என்ன சொல்லுது? ஸ்னிக்கோமீட்டரில் ஒன்றுமே காட்டலை தம்பி. அப்போ எதுக்கே அவுட் கொடுக்குற? ஆனால் நான் கண்ணால் பார்த்தேனே, அங்கே பட்டு திரும்புதே. அப்புறம் ஏன் உன் ஸ்னிக்கோமீட்டரை காட்டலை அப்படின்னா, அது தெரியல தம்பி, அவுட் கொடுக்க போறேன், அவ்வளோதான் பார்த்துக்கங்க நீங்கள் அவுட் அப்படின்னு தேர்ட் பேர். சரி, ரைட், ஓகே. அப்போ இனிமேல் நீங்கள் வந்துட்டு உங்கள் கண்ணால் பார்க்கும்போது தெரிஞ்சுதுன்னா அவுட் கொடுத்துருவீங்க. ஆமாம், டெக்னாலஜியை நம்பி உட்காந்துட்டு இருந்தோம்னா வேலை ஆகுமா தம்பி அப்படின்னாங்க. சரி, ரைட்டு, ஓகேன்னு மன்னிச்சு விட்டாச்சு அதையும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் சிட்னியில் நடக்குது பார்த்தீங்களா. இதில் டே 1 நம்மளுடைய வாஷிங்டன் வெற்றிவேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களே வந்து ஒரு சும்மா லைட்டாக போட்டு பார்க்குறாங்க. அவங்க ஹாஃப் ஹார்ட்டட் அப்பீல் தான், முழுசாலாம் ஒன்றும் அப்பீல் பண்ணல. ஒரு டவுட்டில் தான் அவங்களே பண்ணுறாங்க, வந்தால் மழை போனால் டிஷ்ஷுன்னு. அதுக்கு நம்ம அம்பையர் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்க போக என்னன்னே சும்மா ரைட் ஓகே போட்டு பார்ப்போம் ஒரு ரிவ்யூ அப்படின்னு போட்டு பார்க்குறாங்க. உடனே தேர்ட் அம்பையர் என்ன பண்ணுறாப்புல மேல் மாடியிலிருந்து, ஓகே பாலுக்கும் பேட்டுக்கும் நடுவில் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ படலை. சரி ஏன்னா ஸ்னிக்கோ மீட்டரில் ஏதோ தெரியுது, அவுட்டை கூட இங்கே பாரு, நீ தான் இப்போ போன மேட்ச் சொன்னி என் கண்ணில் பட்டு நான் பார்த்தேன்னா ஸ்னிக்கோ மீட்டர்லாம் நம்ப மாட்டேன், நான் என் கண்ணை தான் நம்புவேன்னு. இப்போ என்ன கண்ணையும் விட்டு மண்ணையும் விட்டு வேற எதையோ நம்புறேன், என்ன அது அப்படின்னு கேட்டால், தம்பி என்ன தம்பி டெக்னாலஜி சொல்லுதுல தம்பி, அங்கே பாருங்க ஒரு டிச்சுக்குன்னு ஒரு கோடு தெரியுது, அந்த ஸ்பைக்கு தெரியுதுன்னா அது தாண்டி போகும்போது தெரியும். என்னையா திரும்ப பைத்திய மாதிரி பேசுறீங்க? பாலுக்கு பேட்டுக்கு இவ்வளவு கேப் இருக்குல்லையா? கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் ஒரு டவுட்டை வந்து இன் ஃபேவர் ஆஃப் த பேட்ஸ்மேன் கொடுக்கணுங்கிறதான இத்தனை வருஷம் நம்ம பார்த்து கிரிக்கெட்டு. பெனிஃபிட் ஆஃப் த டவுட் மஸ்ட் பி கிவன் டு த பேட்ஸ்மேன். அதாவது வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இது அவுட்டா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தும் வகையில் சரியான ஆதாரம் இல்லாத பட்சத்தில் அந்த சந்தேகம் அவருக்கு சாதகமாக அமையும் அந்த தீர்ப்பு. அப்படிங்கிறது தான் வந்து இத்தனை நாள் நம்ம பார்த்த கிரிக்கெட் ரூல், அன்செட் ரூல். ஆனால் இன்னைக்கு அதை யாரும் ஃபாலோ பண்ணுறாரு தம்பி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம், சும்மா கேள்வி எழுட்டி எங்களை போர் அடிக்காதீங்க தம்பி, நாங்கள் அடுத்த டிஆர்எஸை சொதப்ப வேண்டிய வேலையெல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்குது, ஓரமாக போங்கன்றாங்க. டேய் என்னடா நினச்சிக்கிறீங்க நீங்கள் மனசுலங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே நீ கண்ணில் பார்த்ததை நம்புவியா இல்லை ஸ்னிக்கோ மீட்டர் நம்புவியா? தம்பி நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், உங்களுக்கு அவுட் கொடுக்கணும்னா நான் மாற்றி எதை வேணால் நம்புவேன் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட இது என்னங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்க. சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வர்ற உங்களிடம் உங்கள் பலம். ஓகே பாய்.